Hello social media people, welcome to Mr. Smart Siddharth. இன்னைக்கு நம்ம கருடன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ கருடன் படம் வந்து நம்ம சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் சொல்லிட்டு பல ஆர்டிஸ்ட் நடிச்சு ஆபீஷியலா இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி போமா அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆபீசர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் வந்துட்டு 3 பேர், ஆதி, கருணா, சொக்கன். இதில் வந்துட்டு ஆதியும் கருணாவும் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு ஆதி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் கம்பெனி வச்சுட்டு ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். கருணா வந்துட்டு ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன் பறவையில இருந்துட்டு இப்போதைக்கு காசு இல்லாமல் பின்னாடி இருக்கிற ஒரு ஆள். ஆப்வியஸாக வந்துட்டு அவருக்கு குழந்தையும் கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது வந்துட்டு பண தேவைங்கிறது கருணா கிட்டே இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இந்த ஊருக்குள்ள தியேட்டர் வச்சு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்றான்னா, கோவிலுக்கு சொந்தமான ஒரு நிலம், அந்த ஊர் கோவிலுக்கு கோம்பை அப்படிங்கிற அந்த ஊர்ல அந்த கோம்பையம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் வந்துட்டு சென்னையில் இருக்கு. அந்த நிலத்தை வித்து ஒரு அரசியல்வாதிக்கு இவனுக்கும் பங்கு போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கு வந்துட்டு அந்த நிலத்தோட பட்டயத்தை வந்துட்டு திருடணும். அது வந்துட்டு பேங்க்ல இருக்கு. ஸோ அப்படி திருடுறதுக்காக கருணா வந்துட்டு ஹெல்ப் கூப்பிடுறான். உனக்கும் காசு இல்லாமல் தானே இருக்க, நீயும் வா, நம்ம திருடி அந்த காசை வந்துட்டு பங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆதி வந்துட்டு அதுக்கு தடையா இருக்காரு. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப்லயும் ஒரு வந்துட்டு பிரச்சனைங்கிறது ஏற்படுது. இந்த பிரச்சனையோட முடிவுல சொக்கன் கிட்ட இந்த பிரச்சனை வந்து கடைசியில வந்து நிக்குது. சொக்கன் வந்துட்டு விசுவாசத்துக்கு துணையா கருணா கூட நின்னானா இல்ல நேர்மைக்கு துணையா ஆதி கூட நின்னானா அப்படிங்கறத இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கான்செப்ட் பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நடக்கக்கூடிய துரோகம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதே சமயத்துல அந்த துரோகத்துக்குள்ள நிறைய லேயர்ஸ் ஃபிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சும்மா துரோகம் அப்படிங்கிற மாதிரி காட்டாம உள்ள நிறைய லேயர்ஸ் போகுது. இந்த படமே ஒரு நான்-லீனியர் ஸ்கிரீன் பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. பூராமே வந்துட்டு ஃபிளாஷ்பேக்கு போயிட்டு வருது. ஆனா இது எல்லாமே பாக்குறவங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி வராரு. அவர் வந்துட்டு தன்னுடைய வேலையை ரிசைன் பண்றதுக்காக வராரு. அவர் போலீஸா இருக்காரு. எதனால ரிசைன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல் கேட்கும்போது ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு வா, என்ன எதனால ரிசைன் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ரிப்போர்ட் தான் அந்த மொத்த கதையுமே. அந்த ரிப்போர்ட்ல கடந்த 90 நாட்கள் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்னென்ன பார்த்தாரு அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த மொத்த கதையுமே. இங்கிருந்தே படம் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் குள்ள தான் போகுது. அந்த ஃபிளாஷ்பேக் குள்ளேயுமே நிறைய ஃபிளாஷ்பேக்காக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால படத்துக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துடும். எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறத டக்குன்னு கட் பண்ணி ஃபிளாஷ்பேக் போவாங்க. குட்டி குட்டியா அந்த ஃபிளாஷ்பேக்குங்கிறத காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலே இந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது லீனியரா இல்லாமல் ஒரு ஜம்ப் கட்ஸ் மாதிரி போயிட்டு வந்ததுனால பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்டிங் ஸ்கேலை பொறுத்தவரை எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சூரியை பொறுத்தவரை அவர் வந்துட்டு பிரிஸ்டர் தான் சொல்லணும். ஒரு சீன்ல அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்துட்டு சூரிக்கு காமெடி சீன்ஸுமே வச்சிருக்காங்க. பட் அதுவுமே கதையோட ஃபிட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கு. அந்த காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கு. அதோட இன்னசென்ஸை வச்சு ஒரு சில காமெடி சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் முழுக்கவே சூரி வந்துட்டு பொய் பேசாத ஒரு ஆளு. அவர்கிட்ட அவரை பிடிச்சவங்க வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்துட்டு மொத்த உண்மையை வளருவாரு. அந்த மாதிரி ஆளு. ஸோ படத்துல நிறைய மூணு சீன்ஸ்ல வந்துட்டு இதே மாதிரி கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு மூச்சு விடாம ஒரு லென்த்தியான ஒரு டைலாக் 1 நிமிஷம் கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க 3 சீன்ல. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை எப்படி வந்துட்டு கரெக்டா மனப்பாடம் பண்ணி அதை கரெக்டா பேசியிருக்காருல, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. படத்துடைய ஸ்கிரீன் பிளேயை பொறுத்தவரையும் வந்துட்டு இந்த 2024 ரிலீஸ் ஆன படங்கள்லயே வந்துட்டு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு அது இந்த படம் தான் சொல்லுவேன். இப்பெல்லாம் படம் எப்படி எடுக்கிறாங்கன்னா, படத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபிட் பண்ணிட்டு இன்டர்மிஷன் ஃபிட் பண்ணிட்டு எண்டிங் ஃபிட் பண்ணிடுறாங்க. நடுவுல சீன் வச்சு ஸ்டஃப் பண்றதுக்கு தான் எல்லாருமே பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு சீன்ஸ் வச்சு டைமை வந்துட்டு டியூரேஷன் அதிகப்படுத்துக்கு தான் பாக்குறாங்க. பட் லேயர்ஸ் ஃபிட் பண்ணணும், ஒவ்வொரு லேயரா வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத யாருமே பாக்குறதே கிடையாது. பட் இந்த நம்ம துரை செந்தில்குமார் அதை வந்துட்டு கரெக்டா பண்ணியிருக்காரு. உள்ளுக்குள்ளேயே நிறைய கதைகள்ங்கிறது போகுது, சப் ஸ்டோரிஸ் போகுது, அங்கிருந்து இங்கிருந்து அங்கன்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகுது. படத்துல நீங்க ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு படம் வந்துட்டு குழப்பேரும் உங்களுக்கு புரியாது. படத்துல எந்த ஒரு கேரக்டருமே தேவையில்லாம இல்லவே இல்லை. எல்லா கேரக்டருமே கதைக்கு தேவை. எந்த கேரக்டர் தூக்குனாலுமே ஏதோ ஒரு இடத்துல அடி விழுகதான் செய்யும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மேக்கிங்கை பொறுத்தவரை சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு கிராமத்தை காட்டும்போது உண்மையிலே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. திருவிழாவெல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. மியூசிக் பொறுத்த வரைக்கும் இவன் வந்துட்டு மறுபடியும் ஒரு பேங்கர் தான் சொல்லணும். ஸ்டார் ஒரு ஸ்டைல் ஆஃப் பேங்கர்னா இது இன்னொரு ஸ்டைல் ஆஃப் பேங்கர். அவருடைய ரூரல் சைடு வந்துட்டு மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரான மியூசிக் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அந்த ரூரல்லையுமே எலக்ட்ரானிக் மியூசிக்கை ஆட் பண்ணி கொடுத்தது இன்னமும் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இன்டர்மிஷன்ல வந்து அந்த பிஜிஎமும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில ஃபைட் சீன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீன்ஸ்ல வர அந்த பிஜிஎமும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைட்டிங்கை பொறுத்தவரையும் வந்துட்டு ஃபைட் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த படத்துக்கு யூஏ கொடுத்தது எனக்கு என்னமோ ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா ரத்தம் தெறிக்க நிறைய சீன்ஸ் இருக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி யூஏ கொடுத்தாங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. கொஞ்சம் தான் அதை வந்துட்டு பிளர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவா பிளர் பண்ணல. பெருசா கெட்ட வார்த்தை எதுவும் இல்லை அப்படின்னாலுமே ரத்தம் தெறிக்கிற சீன்ஸ் இருக்குங்கும் போது அதுக்கு கொடுத்துருவாங்களே, எப்படி யூஏ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல.
பட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் சினிமாட்டிக்காகவுமே இருந்துச்சு. ஸோ படத்தில் எனக்குன்னு தெரிஞ்சு எந்த ஒரு நெகட்டிவுமே எனக்கு படலை. படம் முழுக்கவுமே அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்பவே டைட்டாக தான் போயிட்டுருச்சு. எங்கேயுமே வந்துட்டு திரும்ப விடாமல் இருந்ததுனால பெருசாக நெகட்டிவ்ங்கிறது இல்லை. நெகட்டிவ்ங்கிறது அங்கங்கே ஏதாவது சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட நமக்கு தெரிய விடாமல் அதை முடிஞ்சளவு ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எடிட்டிங் ஸ்டைல் முக்கியமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்காரு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ட்ரெய்லரும் சரி படமும் சரி பிரதீப் ஹீராக வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறதா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே இந்த படத்தை சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ கதையில் வந்துட்டு நான் கெஸ் பண்ணது தான், முன்னாடியே நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்போம். கருணா தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுதான் உண்மையும் கூட, கருணா தான் வில்லன். பட் அது வந்துட்டு இன்னொரு வில்லனும் கூடவே இருக்காரு. இன்னும் நிறைய வில்லன்கள் படத்துக்குள்ளே இருக்காங்க. அது என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க, பெருசாக நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதனால அந்த படத்தோட எண்டிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் எண்ட் மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஒரு கரெக்டான ஒரு எண்டிங் தான். பட் ஒரு சில இடங்கள் அப்படியே ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. அது பெருசாக நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. அப்படிங்கனாலும் கூட ஒரு ஃபிலிம் ஜேர்னலிஸ்டா எனக்கு வந்துட்டு அது தெரியுது. படம் முடிச்சுட்டு வரும்போது மீடியாக்காரங்க கேட்கும்போது விடுதலை வந்துட்டு எடுத்துட்டு விடுதலை 2 எடுத்தாங்க, நீங்க கருடன் 2 எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சூரியும் ப்ரொடியூசரும் வந்துட்டு ஒத்துழைச்சா நான் கருடன் 2 எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது விளையாட்டா சொன்னாரா இல்லை வந்துட்டு உண்மையிலேயே சொன்னாரான்னு தெரியல. படத்துடைய கடைசியில் ஒரு சின்ன பிளாட்டை வந்துட்டு அப்படியே விட்டுருக்காங்க. அதை வந்துட்டு பெருசாக எவனும் கண்டிருக்க மாட்டாங்க. பட் நான் வந்துட்டு அது சரியாக வந்துட்டு பார்த்துருக்கேன். மேபி அதுலேருந்து ஏதாவது பிளாட்டுங்கிறது எடுக்கப்படலாம். பட் அது எடுப்பாங்களாங்கிறது கிளியராக தெரியல. ஸோ இந்த படத்தை பற்றி நிறையா பேசினா எப்படி ஸ்பாயிலர் தான் ஆகும். ஏன்னா ஒரு படம் வந்துட்டு ரொம்பவும் கிரிப்பாக இருக்குங்கும் போது அந்த படத்தை பற்றி எங்கே தட்டாலும் அது ஸ்பாயிலர் ஆயிடும். அப்படிங்கிறதுனால இதோட இந்த வீடியோ நான் டக்குன்னு முடிச்சுக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வாரமே ஸ்பாயிலர் ரிவ்யூவோட நான் வரேன். அந்த ஸ்பாயிலர் ரிவ்யூவில் படத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ரொம்ப ஒர்த்தான ஒரு படம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் போகலாம், நீங்கள் தனியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம். எப்படி போனாலுமே நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு படம். சூரிக்கு வந்துட்டு விடுதலை ஒரு டைமென்ஷனாக ஒரு ஆக்டரை வந்துட்டு காமிச்சது அப்படின்னா இது இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் ஆக்டரை வந்துட்டு காமிச்சிருக்கு. அடுத்து கொட்டிக்காளி படம் இன்னொரு விதமான டைமென்ஷனையும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மித்.